ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ரவையில் ரொம்ப புதுசாகவும் டேஸ்டியாகவும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கப்பு கடலை மாவு. இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மதியானம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நம்ம சைட் டிஷ் தனியாக எதுவும் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் செஞ்சு ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட கொடுத்தாலே போதும். குழந்தைங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 2 இல்லை 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரவையில் எப்பயுமே நம்ம உப்புமா செஞ்சு கொடுப்போம், கிச்சடி செஞ்சு கொடுப்போம். அது குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் இல்லை மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்தா கூட சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவையை இதில் சேர்த்து இது பேனில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம அப்படி பண்ணும்போது இந்த ரவை கடலை மாவில் நல்லா வெந்துடும். நமக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம ஜீரகமும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த மாதிரி ஒரு 2 வெங்காயம் இல்லை 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம தனியாக சைடிஷ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இதில் புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குங்க இந்த ரெசிபி. இதை நீங்கள் எத்தனை தடவை செஞ்சு கொடுத்தாலும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் இதை வந்து நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்து கட் பண்ணி உடனே நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம இதுக்கு சைட் டிஷ் தனியாக ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க வந்து இதை சாப்பிடாம வரமாட்டாங்க. நமக்கு லஞ்ச் பாக்ஸும் காலியாக வரும். அதனால் நீங்கள் இந்த ரெசிபியை ரொம்ப தைரியமாக ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம இதை நல்லா பரப்பி தட்டி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதுங்க. நல்லா செட் ஆகிடும். இது நம்ம கட் பண்ணும்போது குழன்னு வராது. இல்லை நீங்கள் அப்படியே கட் பண்ணி போடுறதுனால போடலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபாயில் ஷீட்டோ ஏதோ போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கட் பண்ணி நல்லா பொரிச்சோ இல்லை வந்து சுட்டோ கொடுக்கலாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ள நல்லா மிருதுவாகவும் நல்லா காரமாக இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது ரவையில் உப்புமானாலே எல்லாரும் ஓடுவாங்க. நம்ம இன்னைக்கு அதையே கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது இது எல்லாருக்குமே பிடிக்குங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எது வேணால் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயை ஒரு பேனில் தடவிட்டு இதை எடுத்து வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுப்பு வர வரைக்கும் சுட்டு எடுத்து கொடுக்கலாம்.
இது இப்படி செஞ்சாலுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தான் தடவணும். அதுலேயே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கிறதுனால இது நமக்கு கேக் மாதிரி செட் ஆகிடும். அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சுட்டு எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட மட்டும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அதில் போட்டு பொரிச்சு கொடுக்கும்போது இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களாம் இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் எத்தனை தடவை செஞ்சு கொடுத்தாலுமே ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இதை நம்ம வெறும் ரவையை மட்டும் வச்சு செய்யலை. இதில் கடலை மாவும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், கடலை மாவு சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே இருக்க பாருங்கள். இது எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. ஏன்னா இது ஏற்கனவே வெந்துட்டதுனால எண்ணெயும் இழுக்காது. மேலே நல்லா ஆனால் முறுமுறுப்பாயிடும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. குழந்தைங்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு தரும்போது அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நமக்கும் டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.